வணக்கம். எனது வலியொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று ஈரான் இஸ்ரேலுக்கு இடையான கள நிலவரம் பற்றிய எனது வலியொலி பதிவு. மத்திய கிழக்கில் நிலவும் ஈரான் இஸ்ரேல் இந்த மோதல் புதிய பரிமாணத்தை பெற்றுள்ளது. இன்று அதிகாலை அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது நேரடி தாக்குதலை அடுத்து ஈரானின் கடுமையான எச்சரிக்கையும் இங்கே விடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஈரான் அரச கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகங்கள் ஊடாக ஒவ்வொரு அமெரிக்கரையும் இலக்காக மாற்றுவோம் என்று வன்மையான தொனிப்பொருளிலே இங்கே எச்சரிக்கையையும் வெளியிட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களான கத்தார், பஹ்ரைன், குவைத், யுஏஇ போன்ற தளங்களை நிச்சயமாக இன்றைய அமெரிக்க அரசாங்கம் மிக பாதுகாப்பான முறையில் பாதுகாக்க வேண்டிய சூழலுக்குள்ளதான் அவர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த தாக்குதலுக்கு பிறகு நிச்சயமாக ஈரானுடைய தாக்குதல் இந்த மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களைத்தான் குறிவைக்கக்கூடும். ஈரான் ஊடகங்கள் இது போரின் ஆரம்பம் மட்டும்தான் என்றும் கடுமையான பதிலடி வரும் என்று தெரிவிக்கின்றனர். சர்வதேச ஊடகங்களும் இச்செய்தியை கவனமாக கவனித்து வருகிறதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஊடகங்கள் ஊடாக பலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்குமாக இருந்த போர் பிற்காலங்களில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமாக உருமாறி இருந்தது. உருமாறி ஒரு சில நாட்களுக்கு பிறகு இன்று அமெரிக்காவின் உள்வருகை காணப்படுகிறது. இந்த அமெரிக்காவின் உள்வருகை காரணமாக இந்த போரானது நிச்சயம் மூன்றாவது உலகப் போருக்கான வழியாக வகுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக கூட இங்கே பல வல்லுநர்கள் கூட இந்த போரை கட்டாயம் இடைநிறுத்த வேணும் என்ற நிலைப்பாடுகளையும் இங்கே தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே காணக்கூடியதாகவும் இருக்கிறது. பல ஊடகங்களூடாக இந்த மூன்றாவது உலகப் போர் இரண்டு தரப்பாக இங்கே பார்க்கலாம். ஒன்று இஸ்ரேல், ஒன்று ஈரான். இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு தரப்பு ஆதரவும் மறுபக்கம் ஈரானுக்கு ஒரு தரப்பு ஆதரவாகவும் பல உலக நாடுகள் தங்களது கண்டனங்களையும் ஆதரவுகளையும் அந்தந்த நாடுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பிறகு இவர் வழங்கும் அந்த உலக நாட்டையும் கூட மூன்றாம் உலகப் போருக்காக அவர்களையும் சீண்டி இழுப்பதற்காக இன்றைய தாக்குதலை பார்க்கலாம். இந்த போர் இன்றைக்கு இரண்டு நாடுகள் முக்கியமாக முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் ஈரான், அடுத்த பக்கம் இஸ்ரேல். இந்த இரண்டு நாடுகளும் பல உறவுகளுக்கு இந்த நாடு போரில் வெல்ல வேணும் அல்லது இந்த நாடு வெல்ல வேணும் என்று சொல்லி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடும். அந்த வகையில் எனது தனிப்பட்ட கருத்தின் நானும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அவர்கள் எமது தாயகத்தில் உள்ள எமது உறவுகளுக்கு செய்த பாவத்திற்கு அவர்கள் இந்த இடத்துல பரிகாரம் தேடுகிறார்கள் என்றுதான் நான் உறுதியாக கூறுவேன். இந்த போருக்கான மூலோபாயம் எதென்று பார்ப்போமாக இருந்தால் இது ஒரு போட்டிக்கான போராட்டம். இந்த போட்டிக்கான போராட்டம் யார் மேலே இருப்பது, யார் கீழே இருப்பது என்ற போட்டி தான் இங்கே நிலவுகிறது. அந்த வகையில் இந்த போராட்டத்துக்கு இடையிலே நிச்சயம் பாதிக்கப்படுவது அந்தந்த நாட்டு மக்கள்லாம் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு உண்மையில் ஒரு உதாரணம், 2009 எமது முள்ளிவாய்க்கால் மண்ணில் பல்லாயிரம் உறவுகள் அங்கே உணவு கூட வழி இல்லாமல் உப்பு போடாத கஞ்சியை குடித்து தங்களோட உயிர்களை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்ற வேணும் என்று காப்பாற்றி இன்றைக்கு நிறைய பேர் அந்த போராட்டத்திலிருந்து மீள அந்த வலிகளை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு சில ஊடகங்களில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராட்டங்களையும் பார்க்கும்போது எனக்கு உடனே அந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவத்தை தான் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்குது. அதே நிலைமையில் தான் இங்கேயும் நிறைய அந்த நாட்டு உறவுகள் தமது பசியை போக்குவதற்காகவும் தமது உயிர்களை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றுவதற்காகவும் அந்த இடங்களை விட்டு அவர்கள் நகர்ந்து
குடில்கள் அமைக்கப்பட்டு நிற்கதியாக அவர்களையும் அங்கே காணக்கூடியார்கள். உண்மையில் இதை பார்க்கும்போது வந்து ஒரு ஈழத்தமிழனாக எனக்கும் அந்த இடத்துல மனவேதனையும் மன வலியையும் ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக வந்து அவர்களுடைய போட்டியும் அவர்களுடைய போராட்டம் காரணமாக இன்றைக்கு பாதிக்கப்படுவது அந்தந்த நாட்டு மக்கள் என்பதையும் இங்கே எனது இன்றைய வலையொலி பதிவு பற்றிய ஏதாவது கருத்துக்கள் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் அந்த கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு எனது வலையொலி பதிவுகளை பகிர்ந்து பெல் பட்டனை அமர்த்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நான் இன்னொரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.